ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். காப்பி அடிப்பது இடிதாங்கிக்கு பிடிக்கும். ஆனால் இடிதாங்கி என்ன செய்தாலும் அதை பார்த்து அப்படியே காப்பி அடித்தால் எப்படி பொறுத்து கொண்டு இருப்பது? முழு தேர்ச்சி கல்வியாண்டு வருவதற்கு முன்பே கடலை மிட்டாய் சண்டையில் கை கலப்பு ஆனாலும் பரவாயில்லை என்று முன்னால் இருக்கும் மாணவனின் முதுகை பார்த்து காப்பி அடித்தவன் இடிதாங்கி. ஒத்துக்கொள்கிறேன், அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்காக இடிதாங்கி போல முறுக்கு மீசை வரைவதை வெளியில் இருந்து வேடிக்கை பார்க்க சொல்லுகிறீர்களா? முடியாது, நடக்காது, நடக்கவும் விடமாட்டான் இந்த இடிதாங்கி. நான் மேடை ஏறி பிளிருவதை அப்படியே விட்டடித்து விட்டு குழு குழு ஏசி வேனுக்குள் மேலே தலையை நீட்டியவாறே ஓசியாக குமுறி குமுறி கொட்டி தீர்த்தன். பொறுத்தால் பூமியை ஆளலாம் என்றபடியால் அதையும் பொறுத்து கொண்டேன். முடியாது என்று தெரிந்தும் கூட இந்த தற்குறியை போல கேள்விக்குறி போல் குனிந்து நடந்து பழக முயற்சி செய்தார்கள். அதையும் தாங்கி அக்கம் பக்கம் கேரளா, பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு அறக்க பறக்க சென்று ஆட்டை போட்டு வந்த அறிக்கை எல்லாவற்றையும் பொறுக்கி வந்து நான் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டால் அதையும் காப்பி அடித்து விட்டார்கள் கிராதகர்கள். அவர்களுக்கு தோல்வி பயம் இருக்கலாம், அதற்காக ஒரு டீ அடிக்கலாம், கட்டஞ்சாயா கூட அடிக்கலாம். கேவலம் 4 ஓட்டுக்காக காப்பி அடித்தால் எப்படி பொறுத்துக் கொள்வது? வெயிலில் அலைந்தால் அக்மார் கலர் மாறிவிடுமே என்று கூட கவலைப்படாமல் வெல்வெட் கேக் சாப்பிட வீதி வீதியாக அலைந்து திரிந்து வந்தேன். அந்த ஆனந்தம் நீடிக்கவில்லை. அதற்குள் காப்பி அடித்த விஷயத்தை கண்டுபிடித்து சொல்லிவிட்டனர் என் நல்ல கைகள். தமிழ்நாட்டை ஆளப் போகிறேன் என்று நான் சொன்னால் அவர்களும் அதையே சொல்லியுள்ளனர். அந்தமான், ஆற்காடு, ஆண்டிப்பட்டி என்று மாற்றி சொல்லி இருந்தால் கூட மன்னித்து விட்டிருக்கலாம். எனது அறிக்கையில் அக்கண்ணாவிற்கு 3 புள்ளி வைத்தால் அவர்களது அறிக்கையிலும் அதே 3 புள்ளி. என்ன விளையாட்டு இது? ஒவ்வொரு தொகுதியிலும் 20 ஓட்டு என்று கணக்கு போட்டு வைத்திருக்கும் எங்கள் வாக்கு விழுக்காட்டில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்தாலும் பொறுக்க மாட்டான் இந்த இடிதாங்கி என்று எதிர்கட்சியினரை எச்சரித்து உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.